ஹாய் நண்பர்களே, நீங்கள் சும்மா இருந்தால் நாங்கள் சும்மா இருப்போம்னு நம்புகிறோம். இப்போ நான் ஒரு சமையல் வீடியோ தான் காட்ட போகிறேன். அதுவும் சிம்பிளான ரெசிபி. இன்றைக்கு ஃப்ரைடே, வெள்ளிக்கிழமை, சாமி டேக்கு நாங்கள் என்ன மாதிரி சமைச்சு சிம்பிளாக சாப்பிட போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். எங்களோட அப்பா பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் காணொலிக்கு. இன்றைக்கு என் பிள்ளைகளெல்லாம் பள்ளிக்கூடம், அப்பா வேலை பிஸி இல்லை, அப்படியே எனக்கு வேலை இல்லை. அப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை சாமி டேண்டு கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு அப்பாவுக்கு சமைச்சு கொடுக்கணும். அப்பா பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும். இப்போ அப்பா வர போகிறேன். சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பியில் நார்மலாக தான் செய்து காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கி சமையல் எப்படின்னு நான் காட்ட போகிறேன். என்னென்ன ரெசிபி செய்ய போகிறோன்ட்டு காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இன்றைக்கு என்னென்ன செய்ய போகிறோன்ட்டு காட்டுறோம். வாங்கோ. இன்றைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ரெசிபி, இன்றைக்கு சாமி டேக்கு நாங்கள் எல்லாருமா எங்களோட அப்பாவுக்கு நான் என்ன செய்து கொடுக்க போகிறேன்னு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சிம்பிளாக தான் செய்யலாம். வாங்க காட்டலாம். இன்றைக்கு நான் இங்கே பாருங்க, கடலை அவிச்சு வச்சுக்கிறேன். கொண்ட கடலை எடுத்து அவிச்சு வச்சுக்கிறேன். அந்த குழம்பு வைக்கிறதுக்காண்டி பாருங்க, இப்படி எடுத்து அவிச்சு நல்லா வடித்து நீட்டாக வச்சுக்கிடாக்கு அது கொஞ்சம் ஆற விட்டுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் இப்போ கடலைக்கறி தான் வச்சு காட்ட போகிறோம். வாங்க போகலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் ஒரு கரண்டி அளவு உளுந்து, ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி, கரம் மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கரண்டி அளவு எடுத்துருக்கிறேன். சின்ன சீரகம் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இது தனி சில்லி பவுடர், கலருக்காண்டி தான் போடுறது. இது கொஞ்சம் பைசி இருக்காது. தனி மிளகாத்தூள், ஆனால் பெரிய அந்த கலருக்கு தான் இந்த ரெட்டாக இருக்கும், ஆனால் பைசி இருக்காது. பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட வேணும். வாங்க போகலாம். அதுக்கு தேவையான வெங்காயம் மிளகாயெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு 10 சின்ன உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளி பூண்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் மோஸ்ட்லி கறிக்கு உள்ளி போடுறது கூட, அப்போ தான் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அதான் நான் எல்லா கறிக்கும் அப்படி தான் போடுறேன். நான் மோஸ்ட்லி உள்ளி கருவேப்பிலைகள் கூட பாவிச்சா நல்ல வாசமாகவும் இருக்கும். அதுக்காண்டி கொஞ்சம் உள்ளி நான் கூடவா எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இதுபோலாம் கடலைக்கு தேவையான அதுக்கு மசாலா என்ன மசாலாண்டா காட்டுறோம்பாங்க. தக்காளி பழம் அரைச்சி வச்சுக்கேன். இங்கே வாங்க, தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி பழம், வெங்காயம். முதல் தக்காளி பழத்தை தாளிக்கணும். நான் அதை அப்புறம் ஒரு நாளைக்கு போடுறேன் அந்த ரெசிபி. தக்காளி பழத்தை தாளித்து கொஞ்சம் ஒலிவ் ஆயிலில் சின்ன வெங்காயங்கள், சின்ன வெங்காயம் இருந்தாலும் போடலாம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடலாம். அதை நாங்கள் சாடியாக தாளித்து கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கிரண்டெல்லாம் அரைச்சி வச்சுக்க. அது நேரம் இல்லை கொண்டைக்கு. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. ஏன்னா உண்டைக்கு மோஸ்ட்லி எல்லா அம்மாக்களும் வேலை இல்லாட்டி என்ன செய்யணும், வீட்டு வேலையும் செய்ய வேணும், சமைக்க வேணும். நீங்களும் தேடிவீங்கள். அப்போ அதால் நார்மலாக இருந்தாலும் ஒரு சின்ன ரெசிபி போடுவோம்னு சொல்லி கண்டிப்பாக மோஸ்ட்லி எங்களுக்கு பசிக்குந்தானேங்க. அப்போ அதுவும் சாமி டேக்கு ஒரு இடம் வாங்கிடலாம். அதால் எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நார்மலாக செய்து வச்சுக்கிறேன். ஒரு நாளைக்கு அந்த அரைச்சதையும் ஒருக்கா எடுத்து போடுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். சாதம் வடித்து நல்ல வடிவாஞ்சு நல்ல பூ போல் வடித்து வச்சுக்கிறேன். இப்போ இதுதான் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் சாதம் வடித்து வச்சுக்கிறேன்னு சொன்னால் அது என்ன சாதம் செய்ய போகிறான்னு நெப்பீங்க, திங்க் பண்ணுவீங்க. இப்போ அது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இன்றைக்கு வெங்காய ரைஸ் தான் செய்ய போகிறோம். வெங்காய ரைஸ்ன்னு சொன்னால் வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, வெங்காய ரைஸ். இங்கே பாருங்க, வெங்காயம் ரைஸ். வெங்காய ரைஸுக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் நான் 3 வெங்காயம் எடுத்து பெரிய ஓரளவு சைஸ் அளவு வெங்காயம் எடுத்து தான் நீட்டாக வெட்டி சின்ன சின்ன வச்சுக்கிறேன். ஒரு கொஞ்சம் அளவு எங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன். 3 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா 4 விட்டுருக்கிறேன் கறி. இப்போ ஒரு தக்காளி பழம், பெரிய தக்காளி பழம் சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். இதுதான் வெங்காய ரைஸுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோலாம். அதுக்கு மில்க், இது கடலைக்கறிக்கு மில்க். அதுவும் மில்க்குன்னு சொன்னால் தேங்காய் பால் தான் அடித்து வச்சுக்கிறேன்.
வாங்க போகலாம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். பாருங்க எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, என்ன நீட்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாங்க. நான் தான் எல்லாம் இன்றைக்கு குக்கர் நான் தான், செஃப்பும் நான் தான், கேமராக்களும் நான் தான். வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன சமைக்க போகிறோண்டு ஒன்றா ஷோ பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பாருங்க சட்டி காஞ்சிட்டுது வடிவா. இப்போ அதுக்கு தேவையான இப்போ நான் ஒனியன் ரைஸ் தான் செய்து காட்டப்போம். ஒனியன் வெங்காய ரைஸ். என்னென்னு சொன்னால் ஏன் அப்படி ஒனியன் வெங்காய ரைஸ்ன்னு சொல்கிறேன்னு சொன்னால் சம் பீப்புள் அந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறபடியாக எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. அதனால் வெங்காய ரைஸ் எங்களோட தமிழில் நான் சொல்ல போகிறேன். வெங்காய ரைஸ் தான் செய்ய போகிறேன். பாருங்கோ வடிவா. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கோ. உளுந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் கொஞ்சம் போட போகிறேன். ஒன்று காஞ்சிட்டு பிறகு கடலைப்பருப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான நல்ல, அப்போ தான் நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசமாக வரும். அது கொஞ்சம் பதங்கட்டு. இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட போகிறேன். போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும் கொஞ்சம். அப்போ தான் இந்த கடலைப்பருப்பெல்லாம் நல்லா இந்த சிவந்து வர வேணும். அதுக்கு பிறகு சின்ன சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்தனா அதுவும் போட போகிறேன். போட்டு நல்லா கொஞ்சம் பதங்கட்டும். தீயை கொஞ்சம் குறைச்சி விடணும், நெருப்பை கொஞ்சம் குறைச்சி விடணும். இல்லாட்டி டக்கண்டு கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் கூட எரிய ஒலிக்கிட்டுரும். இதெல்லாம் நல்லா சந்து பெருகிக்க நாங்கள் அதுக்கு பிறகு வெட்டின வெங்காயம் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க வெங்காயம் போட்டுட்டேன். நல்லா கடலைப்பருப்பெல்லாம் நல்லா சிவந்து வந்துட்டுது. வெங்காயம் போட்டால் ஏன்னு சொன்னால் ஏன் டக்குண்டு வெங்காயம் போடைக்க காட்டையில்னு சொன்னால் கேமரா ஒரு கையில் இருக்குங்க, ஃபோனும் விழுந்துடும். அதனால் நான் ஒரு இடத்துல வச்சு போட்டு ஃபோனை நிப்பாட்டி வெங்காயத்தை போட்டுட்டு தான் கேமரா ஆன் பண்ணுறபடியாக பாருங்க. எல்லாம் வடிவா தாளிஞ்சு கொண்டு வருது சூப்பராக. அதுவும் கொஞ்சம் 10 மினிட்ஸ் கிட்ட ஒரு 2 நல்லா வதங்கி வரும். உங்களுக்கு தெரிந்தானே ஒரு நல்லா சுவந்து வரணும். அப்போ தான் இந்த ஃப்ளேவர் வரும் வெங்காய ரைஸ்ண்டா. நாங்கள் பார்க்கலாம் வடிவா. இது சூப்பராக வதங்கட்டுமுங்க. நான் வதங்கின பிறகு இப்படி வந்தாண்டு ஷோ பண்ண உங்களுக்கு. இப்போ பாருங்க நல்ல வெங்காயம் வடிவா காலிஞ்சு கொண்டு வருது. காலிஞ்சு கொண்டு வரைக்கு நான் வட்டி வச்ச பச்சை மிளகாய் உள்ளி ஆட் பண்ண போகிறேன். நானங்க முதல் செல்லம்மாங்கட அப்பா வளர்த்தவ திருப்பி சொல்கிறேன்னு சொல்லாமல் வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் காசு இல்லைன்னு சொல்லி வேலைக்கு விடையிலேங்கோ. நான் இப்போ வேலைக்கு போய் வீட்டில் சமையலண்டு தொடங்கி சந்தோஷமாக செய்ய தான் எனக்கு கஷ்டத்தை பற்றி தெரியுது. அப்போ தான் எல்லாம் தெரியும். தனக்குன்னு வந்தால் தான் எல்லாம் தெரியுமன்ற மாதிரி செல்லம்மா வளர்ந்தபடியாக ஒன்றுமே தெரியாமல் போட்டுது. இப்போ எல்லாம் நாங்களாக செய்யும்போது இப்படித்தான் எங்கட அப்பாவுக்கு அவ்வளோ வேலைக்கு போட்டு வர எவ்வளோ வலிக்குமான்னு தெரியுது. இப்போ பாருங்கள் எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சுங்கோ. அதுக்கு பிறகு கொஞ்சம் தாளிஞ்சு கொண்டு வருது. அதுக்கு பிறகு கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ கழுவி வச்ச கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன் வடிவா. அதுவும் கொஞ்சம் 2 மினிட்ஸ் கிட்ட இப்படி வதக்கப்பட போகிறேன். நல்லா வதங்கட்டும். சூப்பராக வதங்குது. வதங்கி வந்த பிறகு தான் மஞ்சள் தூள் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க வெங்காயம் எல்லாம் வடிவ தாளிஞ்சு கொண்டு இருக்க ஒரு கரண்டி அளவு உப்பு போடுறேன். ஏன்னு சொன்னால் நல்லா வடிவ தாளியும் கொஞ்சம் டக்குன்னு ஈஸியாக வெரி ஃபாஸ்ட்டாக தாளியுமுங்க. இப்படி நீங்கள் வெங்காயங்க டக்குன்னு தாளியல் நின்று இந்த நெருப்பை கூட்டி தீயை கூட்டி விடக்கூடாது. குறைச்சி விட்டுட்டு வெங்காயம் தாளித்து கொண்டு இருக்கீங்கோ உப்பு போடவானு நீங்கள். அப்போ டக்குன்னு ஈஸியாக தாளிக்கும், வெரி ஃபாஸ்ட்டாக தாளியும். அதுக்கு பிறகு நான் தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறேன்.
நல்லா தாளிக்கட்டும். நல்லா தாளிஞ்சால் தான் அதில் நல்லா தாளிக்க தாங்க அதில் வாசங்கள் வரும். நல்ல வாசமாக ஜம்மியாக வரும். இது பாருங்க. சூப்பராக தாளித்து கொண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் 2 மினிட்ஸுக்கிட்ட தாளியை வதங்கட்டும். வெங்காயம் வடிவாக வதங்கட்டும். வெங்காயம் வடிவாக தாளிஞ்சிட்டு இப்போ நான் ஒரு கரண்டி அளவு கரம் மசாலா எடுத்தேன். நான் அதுவும் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி போட்டு அதையும் வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுக்கு பிறகு மஞ்சத்தூளும் அடுத்து நான் அதுவும் ஆட் பண்ண போகிறேன். என்னடா பெரிய கிண்ணம் பெரிய கிண்ணத்துக்கு போட்டுட்டேன் மாறி. ஓகே, சூப்பராக இருக்குது பாருங்கள்லாம். நல்லா ஏன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போடணும்னு சொன்னால் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். கொஞ்சம் தாளிக்கட்டும். அப்போ தான் இந்த மஞ்சத்தூள் இந்த வாசங்கள் எல்லாம் போகும். படியாக தாளிக்கட்டும். ஓகே, ஆப்டர் நான் சில்லி பவுடர் போட போகிறாங்க. தனி மிளகாத்தூள். இது கொஞ்சம் நல்ல கலர் உள்ளது. பெரிய ஸ்பைசி இல்லைங்க. இதில் ஜஸ்ட் கலர் தான். பயப்படக்கூடாது. ஒரு ஸ்பூன் போடணும் நீங்கள். நல்லது. தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சில மிளகாத்தூள் ஸ்பைசியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்ல கலருக்கு போடுறது, ஸ்பைசி இருக்காது. வடிவாக தாளிக்கட்டும். தாளித்த பிறகு பாருங்க, தக்காளி பழம் ஒன்று வட்டி வச்சுக்கிறேன். அதுவும் ஆட் பண்ண போகிறேன். போட்டு நல்லா வதக்க போகிறேன். நல்லா வதங்கி கொஞ்சம் பேஸ்ட் வரட்டும். வந்த பிறகு இப்படி வந்தாண்டு சர்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு நல்லா வதங்கிட்ட ஒரு 2 மினிட்ஸுக்கிட்ட பாருங்கள். இப்போ காஞ்ச மிளகாத்தூள் போட்டு நான் அந்த சில்லி பவுடர் மாதிரி நல்லா கலர்ஃபுல் போட்டுறேன்னா மஞ்சத்தூள் எல்லாம் நல்ல வாசங்கள்லாம் போட்டு நல்லா வதங்கி சூப்பராக வந்துட்டு சூப்பராக அந்த ஒரு 5 மினிட்ஸுக்கிட்ட விட்டுனா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வடிவாக வதக்க வேணும். அப்போ தான் அந்த நீங்கள் எல்லாம் சம்டைம் போடைக்கு டக்குன்னு போட்டுருங்க. அதுதான் அந்த சம்டைம் மஞ்சத்தூள் வாசங்கள் அந்த சில கறித்தூள் வாசங்கள் எல்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் பதங்க வேணும். என்ன பயிற்சி போட்டாலும் கொஞ்சம் பதங்க விடவும். அப்போ தான் அதில் இருக்கிற வாசங்கள் மஞ்சத்தூள் இந்த வாசங்கள் எல்லாம் போகும். நல்லா வதங்கிட்டுது. நான் இதுக்கு முதல் நான் வெங்காயம் தாளிக்க உப்பு போட்டேன். நான் சாதத்துலேயும் உப்பு போட்டு வடித்தேன். இப்போ நான் சாதத்தை ரைஸை நான் மிக்ஸ் வடிவாலாம் பாருங்க சூப்பராக போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வடிவாக விட போகிறேன். வாங்க பார்க்கலாமெல்லாம். இவங்க இப்படி போடக்க தான் பார்ப்பீங்க. ஆனால் மிக்ஸ் பண்ணிக்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் ஒற்றை கையால் செய்ய போகிறேன். நான் வச்சுட்டு தான் செய்வேன். ஏன்னு சொன்னால் அப்போ தான் வச்சுட்டு செய்தால் தான் உங்களுக்கு நல்லா கிளியராக சூப்பராக தெரியும். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க சூப்பராக சாதம் வந்துட்டு. நான் ரைஸ் போடைக்க காட்டினான். ஆனால் ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்க காட்டிலேங்கோ. என்னென்னு சொன்னால் ஒரு கையால் கேமரா ஒரு கையால் மிக்ஸிங்கண்டபடியாக பயம் எனக்கு போனால் விழுந்துருமெண்டு. இப்போ பாருங்கள் கேமரா விழுந்தால் கச்சம் பிறகு பாருங்கள் ஃபினிஷிங் வடிவாலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். சூப்பராக வந்துட்டுது. நான் பிஃபோர் உப்பு ஆட் பண்ணினான். அப்புறம் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணணும். ரைஸ்லேயும் உப்பு இருக்காண்டபடியாக எல்லாம் அளவோடு இருக்குது. இப்போ பாருங்க அது ஃபினிஷிங் கொரியாண்டர் வடிவாக போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். அப்படி சூப்பராக வெங்காயம் ஓனியன் ரைஸ் ரெடி. வெங்காய ரைஸ் வாங்க. என்னடா நீங்கள் நினைப்பீங்கள் வெங்காய ரைஸில் என்னடா ஃப்ளேவர் எடுக்கலாமான்னு நினைப்பீங்கள். அப்படி வெங்காயத்தில் ருசி வருமோண்டு. ஆனாங்க இப்போ பிரியாணி செய்கிற மாதிரி எல்லா கறிக்கும் என்ன கொடுக்குற ருசி சொல்லுங்க. அப்போ வெங்காயத்தை படிவாக தாளித்து நல்ல குழம்பு வச்சு உள்ளியெல்லாம் போட்டு குழம்பு வச்சா தான் நாங்கள் பொறிச்சி மச்சமோ என்ன மரக்கறியோ சூப்பர் ஃப்ளேவராக வரும். அதே மாதிரி நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பியில் நான் இன்றைக்கு சாமி நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி வெள்ளிக்கிழமை கத்த வலிக்கிட்டு திறந்தால் கொஞ்சம் டக்குன்னு கத்த வலிக்கிடும். அப்போ உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்க மாட்டேபடியாக பூட்டிட்டு வந்து நான்
என்ன ரைஸ் என்றாலும் வெங்காயம் தான் மெயின். என்ன குழம்பு வைக்கிற மச்சமோ மிரக்கறியோ வெங்காயம் தான் சூப்பராக வருமுங்க. அப்போ அதான் பாருங்க சூப்பராக எல்லாம் செய்துட்டோம். எங்களோட ரைஸ் அந்த மாதிரி வந்துட்டுது. இப்போ எங்களோட அப்பா வந்தோடனே சாப்பிட போகிறோம். அதுக்கு பிறகு வெங்காய ரைஸ் செய்த பிறகு நான் கடலைக்கறி செய்ய போகிறோம். கடலை குழம்பு வைக்க போகிறோம். கொண்ட கடலையில் சென்னை மசாலா மாதிரி. இப்போ இந்தியாவில் சென்னையில் இப்படி செய்வேன் குழம்பு மசாலாக்கள் எல்லாம் போட்டு செய்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ரெசிப்பியில் நான் செய்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிப்பிலையும் நீங்கள் ஒரு நாளைக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். வாங்க போகலாம். கடலைக்கறி வைக்க போகிறேன். இங்கே பாருங்க வடிவாக சட்டி நல்லா சூடேறி வருது. அதுக்கு பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். நாங்களுங்கிற பிள்ளையோட காய்ச்சி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை பாபா ஆண்டபடிக்க நாங்கள் அந்த சின்ன ஆக்களோட இப்படி கதைப்போம். இன்றைக்கு அவைக்கு சாமி டேன்னு தான் சொல்லி நானும் லேர்ன் பண்ணிட்டேன். அப்படி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமைன்னு சொன்னால் சாமி டேன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நானும் லேர்ன் பண்ணினபடியாக உங்களுக்கும் அது அப்படியே வாயில் வந்துட்டு சாமி டேன்னு சொல்லி. இப்போ பாருங்க நல்லா சட்டி காய்ஞ்ச பிறகு நான் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ண போகிறேன் கடலைக்கறிக்கு. அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி அதையும் ஆட் பண்ண போகிறேன். வடிவாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் வதங்க போட போகிறேன். குழம்பு வதங்கின பிறகு சர்வ் பண்ணுறோம். உங்களுக்கு இப்போ பாருங்க வெங்காயம் வடிவாக தாளிஞ்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். வடிவாக மிக்ஸ் பண்ணி இப்படி சூப்பராக வந்து கொண்டிருக்கு. சூப்பராக அந்த மாதிரி வந்து கொண்டிருக்குங்க. சூப்பராக இவங்க சர்வ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக வருது. அந்த மாதிரி வந்தவனுக்கு எப்படி வந்தாண்டு வடிவாக காட்டுறவங்களுக்கு சூப்பராக தாளிக்கிறோம். நாங்கள் நல்லா தாளிஞ்சு கொண்டு வருகுது. பாருங்க இப்படி தாளிக்கிறேன்னு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லாட்டி வெங்காயம் எரிய வலிக்கிட்டுறோம். சூப்பராக தாளிஞ்சு கொண்டு வந்துட்டுது. கை மறைஞ்சிட்டு வெங்காயம் வடிவாக தாளிஞ்சு கொண்டு வந்துட்டுங்கோ. நான் அரைக்கரண்டி அளவு பெருஞ்சீரகம் போட போகிறேன். போட்டு அதையும் கொஞ்சம் வாசமாக அப்போ பெருஞ்சீரகம் தான் கொஞ்சம் வாசத்தை எடுக்கணும். நல்ல கறியை சுவையாக கூட்டுறது பாருங்க. இப்போ அதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி வெதருக்கு இது மாதிரி இருக்குங்கோ. என்ன செய்கிறது சமைக்க கேட்கக்கூடாது. வருகுது என்ன செய்கிறவங்க அடக்க கூடுது. பாருங்க வடிவாக தாளிச்சிட்டேன். இப்போ அரைச்சி வச்ச மசாலாக்கள் போட போகிறேன். தக்காளி பழம் வெங்காயம் ஒரு கொஞ்சம் கொரியாண்டர் கருவேப்பிலை பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். அதையும் நான் ஒரு நாளைக்கு போடுறேன். தக்காளி பழம் நல்லா வதக்கணும். வதக்கி போட்டு ஆற விட்டு போட்டுனா நீங்கள் இதில் கிரைண்டரில் அரைக்க வேணும். பாருங்க இந்த பச்சை வாசம் போக விடுவோம். 2 மினிட்ஸ் விட்டுட்டு நான் அவிச்சு வச்ச கடலையும் அவிச்சு வச்ச கடலையும் ஆட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க சூப்பராக அரைச்சி வச்ச வெல்லம் மசாலாக்கள் எல்லாம் பச்சை வாசம் போட்டுது. என்ன நடந்தது கேமரா கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது. எனக்கு நான் இதை மாதிரி அமர்த்திருப்பேன். அமர்த்துப்பட்டு ஓடி யாருங்கோ என்னென்னு சொன்னால் கண்டபடி சமைச்சிட்டு அதில் டம்னு வைக்கிறேன். போன வேலை இங்கே வாங்க
தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். இப்படி ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் அளவு சூப்பராக கொதிச்சுட்டுது. 2 minutes கொதித்த பிறகு நான் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு வரும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் வரும், நல்லா வற்றி. அதுக்கு பிறகு நான் அவிச்சு வச்ச கடலையும் ஆட் பண்ண போகிறேன். அவிச்சு நல்லா ஆறினோன்னே தண்ணியை வடிவாக வடித்து வைக்கணும், தண்ணி இல்லாமல். ஆனால் பிள்ளைகளுக்கு நான் ஒயிட் ரைஸ் போடுறேன், எங்களுக்கு வெங்காய ரைஸ். மெயின் உங்களுக்கு நான் இப்போ காட்டினது வெங்காய ரைஸ். கடலைக்கறியும் தான் அதோட சாப்பிட்றதுக்கு செய்தனா. நான் அந்த மசாலாக்கள் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் ஒரு நாளைக்கு அரைக்க காட்டுறேன். இந்த புள்ளி எல்லாம் இருக்க நான் அப்படி வச்சு இது காட்ட போகிறேன் உங்களுக்கு. இப்போ சூப்பராக வருது. கொஞ்சம் பிரட்டல் குழம்பாக விரட்டும். கொஞ்சம் நான் கொஞ்சம் 2 minutes கிட்ட விடுவோம். கொஞ்சம் நேரம் தீயை கொஞ்சம் குறைச்சி விடப்போம். அப்போ தான் கொஞ்சம் பிரட்டலாக வரும். நெருப்பு குறைச்சி விடணும், டக்குண்டு அடி பிடிச்சிடும். வாங்க கொஞ்சம் இதில் பாப்பா மடிப்பா அப்படி கறி சூப்பராக வந்திருக்கண்டு. நீங்களும் வாங்க சூப்பராக. அண்டைக்கு வெள்ளிக்கிழமை சாமி டேக்கு யார் யாருக்கு மரக்கறி சாப்பிட விருப்பம், யாருக்கு உங்களுக்கு ஒரு ஆக்களுக்கும் ஒரு விருப்பமாக இருக்கும். மச்சம் சாப்பிட விருப்பமாக இருக்கும், மரக்கறி சாப்பிட விருப்பமாக இருக்கும். நான் மோஸ்ட்லி எல்லாம் சமைப்பேன் சூப்பராக. ஆனால் எனக்கு விருப்பம் மரக்கறி தான். எனக்கு மோஸ்ட்லி விருப்பம் 5-6 கறியோட வாழை இலையெல்லாம் சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். எனக்கு விருப்பம் மாதிரி அது. ஒரு நாளைக்கு அதையும் நான் செய்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாங்க நீங்களுக்கும் விருப்பம் என்னென்ன விருப்பம் கண்டு போடுங்க. விரைக்க நான் உடனே சமைச்சு சூப்பராக அன்போட தாரன் வடிவாக பரிமாறுறேன் உங்களுக்கு. எங்களோட அப்பா பிள்ளைகள் எல்லாரும் சூப்பராக வருது கடலைக்கறி. நாங்கள் ஃபினிஷிங் கொஞ்சம் கொரியாண்டர் போட்டு இறக்க போகிறோம். வத்தட்டும் கொஞ்சம். இங்கே பாருங்க சூப்பராக வதங்கி வந்துட்டுங்கோ. கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ண போகிறேனுங்கோ. உப்பும் கொஞ்சம் போட போகிறேன். ஆனால் நிறுத்து போடலை, கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி போடுறேன். நானுங்க இந்த சமையல் டக்குன்னு பழகினான். எந்த கையால் டக்குண்டு எனக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் டக்குன்னு போடுவேன். சமையலெல்லாம் சூப்பராக வரும். நிறுத்து போடுறேன் இல்லைங்கோ. ஆனால் நிறுத்து போடணும் தான். நிறுத்து போட்டால் தான் உங்களுக்கும் தெரிய வரும். வடிவாக ஸ்டோவ் பண்ணுறேன்னு வடிவாக பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபி நான் உங்களை விட்டால் ஒரு நாளைக்கு வாரேன் சாப்பிட. நீங்களும் ஒரு நாளைக்கு உங்களை விட்டால் வாங்க. சமருக்கு உங்களை எனக்கு கூப்பிட போகிறேன். பாருங்க சூப்பராக வருது. உப்பும் போட்டாச்சு. ஏன்னு சொன்னால் முதல்ல நான் இந்த மசாலாவில் எல்லாம் போட்டு நானுங்கோ எல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சேன். நான் சூப்பராக வந்து கொண்டு இருக்குது. அதுலேயே உப்பெல்லாம் போட்டு ஆட் பண்ணி வதக்கிக்க போட்டேன். அப்போ இப்போ கொஞ்சம் கடலையும் அவிக்க உப்பு போட்டேன். இப்போ அதுக்கு தேவைக்கு சும்மா சொட்டு நார்மலாக எனக்கு தேவை மாதிரி உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் தீய குறைப்போம். வடிவாக கொஞ்சம் வத்தட்டுமன்னு சொல்லி தீயை கொஞ்சம் குறைச்சி போட்டு வந்து உங்களோட காய்ப்பம்னு வந்துட்டேன். நான் இப்போ கொஞ்சம் நேரம் இருக்கிறேன்னு சொன்னால் வேலைக்கு போகிற வழியாக கொஞ்சம் கை காலுகளெல்லாம் முளைய வலிக்கிடும். ஏன்னு சொன்னால் எல்லாருக்கும் தான், எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான். இல்லை மோஸ்ட்லி எல்லோரும் பாவம் தான், நான் மட்டும் இல்லை. வேணுங்க இல்லை. இப்போ நான் உங்களுக்கு கடலைக்கறியெல்லாம் வடிவாக காட்டினான், அரைக்கைக்கு காட்டி இல்லைங்க என்று சொன்னால் அது கொஞ்சம் டைம் இல்லாமல் போட்டுதோ. எனக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கு வெங்காய ரைஸும் கடலைக்கறியும் சூப்பராக செய்திருக்கிறோம். இனி அப்பா வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு சொல்லுவார் என்ன மாதிரி யம்மியாண்டு. இப்போ எல்லாம் முடிகிற ஃபினிஷிங் வந்துட்டுது. எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் செய்து முடிச்சுட்டோம். வெங்காய ரைஸ் எல்லாம் சூப்பராக வந்துட்டுது. இப்போ கடலைக்கறியும் கொஞ்சம் வத்த விட்டு கிடக்கு. அது கொஞ்சம் உரைக்கணுன்னா ஃபினிஷிங்குக்கு கொரியாண்டர் எல்லாம் போட்டுட்டு இறக்க போகிறேன். சூப்பராக இருக்குது. அப்பளம் மிளகாயெல்லாம் பொரிக்க போகிறோம். அதை பொரிக்க உங்களுக்கு சோப் பண்ண மாட்டேன். அப்பா சாப்பிடிக்க சோப் பண்ண போகிறோமே என்று சொன்னால் கமரை பிடிச்சி கொண்டெல்லாம் அப்பளம் பொரிக்கலாது.
நீங்கள் சொன்ன மாதிரி சாண்டு வாங்க வேணும். சாண்டை வாங்கி போட்டு நான் அது வடிவ பொறிச்சு காடுப்பேன். என்ன சொன்னேன், சில குட்டிகள் பள்ளிக்கூடம் போடணும். என் மகள் இருந்தால் எல்லாம் எனக்கு வலது கைமாய் எல்லாம் செய்வா. இன்றைக்கு அவள் போட்டா பள்ளிக்கூடம் போட்டா. அவள் படிப்பு தானுங்க இம்பார்ட்டன்ட் பொம்பளை பிள்ளைகளுக்கு போகட்டும், நீங்களும் என்ன தேடுவீங்களன்னு சொல்லி நானும் வீடியோ உங்களுக்கு போடுவோம்னு சொல்லித்தான் இன்றைக்கு எடுத்து நாளைக்கு இன்றைக்கு வெறும் பாருங்க கடலைக்கறி சூப்பராக எங்களோட அப்பா வந்த பிறகு சூப் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அப்பா வந்தோடனே சாப்பிட்டுட்டு சொல்லுவார் உங்களுக்கு அப்படியே ஜாமியான்ட்டு. சூப்பராக பிரட்டல் குழம்பா ஜாமியாக வந்துட்டு ஜாமியாக வந்த பிறகு இன்றைக்கு நாங்கள் எங்களோட ரெசிபி இன்றைக்கு சாமி இன்றைக்கு வெங்காய ரைஸ் கடலைக்கறி. ஆனால் ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்குமோங்க. சம ஆக்களுக்கு வெங்காய ரைஸோ பிடிக்காது. ஆனால் செய்து பாருங்க, இதை பார்த்து சூப்பராக ஜம்மியாக பேரும் செய்து போட்டு நீங்கள் சொல்ல வேணும் இப்படி பேருந்தன்னு சொல்லி. ஒன் டே வாங்குவங்கிட விட்டால் ஆல்வேஸ் வெல்கம். ஜம்மியாக இருக்கும் கறி, சூப்பராக இருக்கும். வாங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குஞ்சு. என் மகள் மூத்தவா வந்துட்டாங்களே, அவள் கை ஸ்கூலுன்றபடியாக படிப்பு முடிஞ்சுதா, சூப்பராக வந்துட்டா. வா சாப்பிட போகிறா. என்ன ரைஸ் ஆனி இது? பிரியாணி. பிரியாணி இன்றைக்கு சாமி டேக்கினோ பிரியாணி. வெஜிடேரியன் பிரியாணி. இது ஆனியன் ரைஸ். ஆனியன் ரைஸ் ரியலி சூப்பராக இருக்கும். மூத்த கொஞ்சுக்கு பிடிக்கும். மூத்த கொஞ்சம் சாணிமாவுக்கு பிடிக்கும். சாலினி ரை பண்ணி போட்டு சொல்ல போகிறேன் இன்றைக்கு. அங்கே ஏர்லி வந்துட்டா. என்னென்ன அப்பாவே இல்லை, அப்பா வேற முதல் அவள் வந்துட்டா. படிப்பு முடிஞ்சுட்டு ஏர்லி ஈவினிங் போப்போம் நம்ம எங்கேயோ. என்ன கிளாஸ் இருக்குயா, அதால் சாப்பிட்டுட்டு 1 hour பிரேக்குங்க. 1 hour பிரேக் பழுக்கத்தா வந்தோன்னா 1 hour பிரேக் விட்ட சாப்பிட்டுட்டு திருப்பி போப்போம். ஏன்னா போயிட்டு திருப்பி what time you come? 7? 6. வாங்க சூப்பராக வந்துட்டு சொல்லுங்கள். அம்மாண்ட சொல்லுங்கள் நீங்கள். அம்மாண்ட ரைஸ் சூப்பர். வாங்கோ ஒன் டே சாப்பிடுவோம். ஒன் டே வாங்க. சூப்பராக இருக்குஞ்சு. எங்கட அம்மா ஒரு கலரும் போடலை. இப்போ நான் ஒரு கலரும் போடலைங்க. இது உங்களுக்கு தெரியும். நான் இதில் காட்டுனது அவ்வளோ தான் போட்டுறேன். இன்னோட இல்லாமையா அம்மாண்ட ஹோம்மேட் சூப்பராக இருக்குது. சூப்பராக வந்துட்டு ஓகே. பிள்ளைக்கு பசிக்குது, நம்ம ஏர்லி சாப்பாடு தான் வந்துருக்கேன். பசி இன்னைக்கு காரோட சில இருக்குது. சினோவான சில இடங்களோட அம்மா ஏன்னா சைட்டுக்கு சினோக்கள் என்ன வலிச்சு போயிடுச்சா? அதை 2 கார் போயில அதெல்லாம் பிளாக் பண்ணி ஏறாது இருக்கு. சீண்டு போகுது. அம்மா வெங்காய ரைஸ். வெங்காயம் சொல்லக்கூடாது, ஆனியன் ரைஸ். உங்களுக்கு இங்கே வெங்காயம் வருது இல்லை தமிழில். இங்கிலீஷ் ஆனியன் ரைஸ். ஆனியன் ரைஸும் கடலைக்கறியும் தக்காளி சம்பளம் ஆனியன்லாம் போட்டு உணவு பொடிக்க நல்லா இருக்கும். எனக்கு விருப்பம் அம்மாட்டு இருக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்கு. அந்த மாதிரி இருக்க போதும். பயிரெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு மேபி பைசி ஆயிரும். தக்காளி பழம் சம்பளம் சைட்டுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்குயா? ஸ்பைசி நல்லா அப்படி. இந்த மிளகாய் இதான் நல்லா இருக்கும். அப்பளம் பார்த்தீங்கன்னா இது போய்டும். இது நல்லா இல்லை. அப்பளத்துக்கு எல்லாம் பிரச்சனை. அப்படி கவலைப்படக்கூடாது. எங்கள் வழி தனி வழி. நாங்கள் எங்களோட தமிழ், நாங்கள் இந்திய, எங்களோட தமிழ் எங்களுக்கு என்ன எங்களோட இது சொல்லக்கூடாங்க. அதெல்லாம் சொல்ல ஒரு காண்டி ஒரு பயப்படக்கூடாங்க. நாங்களாக இருந்து சந்தோஷமாக போனால் சூப்பராக இருக்கும். அக்கா தக்காளி பழம் போட்டீங்களா? வீட்டை வந்த மயக்கூடாது. மணியாக இருக்கு. சொட்டு பைசி ஆயிட்டியா? சொட்டு பைசி அக்கா சாப்பிட்டு பாருங்க. முடியா நீங்கள் சொல்லணும் ஜாமியாண்டு.
நீங்களும் சாப்பிடுங்க பிடிச்சு அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு நான் உங்களுக்கு சேர்த்து வாங்க நீங்களும் வந்து நீங்கள் எடுக்கமா அம்மா அம்மா சமைச்சு பாருங்க எப்படி இருக்கிறாண்டு நாங்கள் ருசியாக சாப்பிட்றோம் இவ்வளோ சமைக்க இவ்வளோ கஷ்டம் அதை பொறிச்சு இதை பொறிச்சு சாப்பிட்டு போகலாம் இவ்வளோத்தையும் சமைச்சு கொண்டு வர்றதுக்கு பரவாயில்ல தான் சொல்கிறது மணியாக இருக்குது நீங்கள் போட்டு சாப்பிடுவோம் சிக்கு நல்லா இருக்கு சமைச்சு இப்போ காப்பான கையால் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆனால் கொஞ்சம் பயிற்சி கொஞ்சம் மிளகா கூட போடுறது இல்லையா நல்லா இருக்கு யம்மியாக இருக்கு எனக்கு பிடிச்சது வந்து ஆனால் பயிற்சி தான் நல்லா இருக்கும் நல்லா இப்போ பார்த்தீங்களா விதமாக ரைஸ் வருது லெமன் சாதம் தக்காளி சாதம் ஒனியன் சாதம் வெங்காய ரைஸ் ஒனியன் சாதம் நோ நான் சொல்லி வெங்காய ரைஸ் அதான் ஒரு ஃப்ளேவர் என்ன ஒரு சூப்பராக இருக்கு லைக் பண்ணுங்க டைட் சாதம் எல்லாம் வருது சூப்பராக ஒரு ரைஸ் செய்கிறோம் பிஃபோர் நானும் இது செய்தேன் நான் தக்காளி சாதம் இப்போ வெங்காய ரைஸ் இனி பேர் அமௌண்ட் ஒரு சோறை பிடிச்சி படுத்துகிற பாடு எல்லாம் வயிற்றுக்க போனால் எல்லாம் உண்டு தான் ஓகே இந்த நாக்கு கொண்டு இருக்கே தங்கொண்டு இருக்கே அதுதான் கேட்குது ஓகே சூப்பராக இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க சந்தோஷமா நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க ஆல்வேஸ் வெல்கம் நீங்கள் வாங்க உங்களுக்கும் இப்படி மறக்க நேரம் கடற்கரை செய்து தரேன் நல்லா இருக்கு பிடிக்குது மச்சது மாமணியா இருக்கு ஐ லவ் இட் பாய் எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாரும் உங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லுங்க ப்ளீஸ் அப்போ தானே தெரிய வரும் அப்போ ஒரு ஆக்க சொல்ல வேணுப்பா அப்போ நீங்கள் எனக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு அம்மான்னு சொன்னால் நீங்கள் வேறு ஆக்களுக்கு சொல்ல வேணும் அப்போ தான் எஸ் ஃபேமிலியை பற்றி தெரியுமா சொன்னால் விட்ட தெரியாதுங்க அப்போ நீங்கள் எனக்காண்டி சொல்லுங்க இப்படி எஸ் ஃபேமிலியை பார்க்க சொல்லி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் See you in another video.